அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும்ங்கிற வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒன்றுமே ஒரே கட்சி ஆகணுங்கிற அர்த்தத்துல கேட்குறீங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எது பொது வெளியிலேயோ நீங்க இருந்தா கேட்ட காமிங்க. நான் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் அப்படின்னு பேசுறப்ப ஒன்றிணைய வேண்டும் நான் வார்த்தை சொல்றேன். என்னுடைய ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஓர் அணியில் இணைய வேண்டும், ஒரு குடையின் கீழ் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா எங்க குடும்பமா எங்க கட்சி தான் அது, அம்மாவுடைய கட்சி, தலைவராஜுடைய கட்சி. எங்க குடும்பம் அதை சேர்றதுக்கு ஏற்ற ஆச்சரியம் எல்லாம் இல்ல. அம்மாவின் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப கட்சியை ஜனநாயக முறைப்படி மீட்டெடுப்போம் தான் சொன்னோம். ஆனா இந்த கால 6-7 ஆண்டு 8 ஆண்டு ஆயிட்டு, கிட்டத்தட்ட 9 ஆண்டு ஆயிட்டு. என்ன ஒன்று எல்லா அம்மாவின் பெயர்ல நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியை நாங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்கிறோம். அந்த கொடியையும் அந்த பெயரையும் அம்மாவின் பெயரையும் விட்டுவிட்டு செல்வதற்கு எங்களுக்கு மனம் இல்லை. அதனால நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இப்ப ஒரே கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப மனஸ்தாபம் ஏற்பட்டு தனியா போய் ஒரு வீடு கட்டியிருக்கோம். அதனால திரும்பி அந்த வீட்டுலதான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 2 பேருமே பக்கத்துலதான் வீடு கட்டியிருக்கோம். பரஸ்பரம் அன்போடு பிரச்சனை வர்ற போது ஒன்றாகவும் சந்தோஷத்தில் எல்லோரும் ஒருங்கிணைந்து பங்கேற்கும். அதனால ஒன்றிணைங்கிற இடத்தை நோக்கி நான் சொல்லிட்டேன். ஒரு உரையில் 2 கட்சிகள்லாம் இருக்க வேணாம். தேவையற்ற அரசியல்ங்கிறது ஒரு சதிகள் நிறைந்த ஒரு துறை.